என்னடா இது அம்மிக்கல்ல உட்காந்து அரைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? புதுசாக இருக்குது எனக்கே. நான் வந்து வாங்கியிருந்தேன் ஆன்லைனில் தான். இங்கே குட்டியாக எனக்கு வேணும் அப்படிங்கிறனால வாங்கியிருந்தேன். இடத்த ரொம்ப அடைக்கவும் கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. ஏன்னா பாப்பாவுக்கு மருந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டது. ஸோ அதனால தான் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து இதுலேயும் அப்பப்போ இந்த டக்குன்னு ரசத்துக்கெலாம் இவ்வளோ இடித்து போடும்போது நல்லா இருக்குமே டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தது. ஆசையாக இருந்துச்சு ரொம்ப. எனக்கு என்னென்னா அந்த வீடு கட்டும் போது பின்னாடி அப்படியே செட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இமேஜின்லாம் இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து நம்ம வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி குட்டியோண்டாக வாங்கியிருந்தேன். குட்டியோடுங்கிறனால ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. மெயினான ரீசனே பாப்பாவுக்கு மருந்து அரைக்கிறதுக்கு தான். இப்போல்லாம் ரீசெண்டாக அவளுக்கு பயங்கரமாக வயிறு வலி. இந்த கசகசா அரைக்கிறதுக்கு மிக்சிலேயே அரைக்கலாம், ஆனால் வந்து மருந்துங்கும் போது அதை அரைச்சி கொடுத்தா இன்னும் நல்லது அப்படின்னாங்க. ஸோ வந்த உடனே எனக்கு க்ளீன் பண்ண தெரியல, அரைக்க தெரியல. அந்த ஆட்டுக்கல் கூட அரைச்சிருக்கேன், இந்த அம்மிக்கல் அரைச்சதில்லை. ஸோ என் ஹஸ்பண்ட் தான் வந்து எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் எங்கள் அவ்வா வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் துவையல் தான் அரைச்சாங்க. சூப்பராக இருந்ததுங்க. அந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் இப்படி வாங்கி வைக்கணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே சென்ட் பண்ணுறேன்.